ஏசாயா 43 அதிகாரம் 25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்துப் போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஏசாயா 43 அதிகாரம் 25. ஏசாயா 43 அதிகாரம் 25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளிலே நம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து குலைத்து போடுவேன், நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். சோ எதுக்காக ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம மனம் திரும்பி ரொம்ப ஒரு மனம் திரும்புறது நிச்சயமா, ஆனா ரொம்ப ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றனால ஆண்டவர் அப்படி பண்றாரான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய அன்பு நிமித்தம் தான் அவர் நம்முடைய பாவங்களை நினைக்காம இருக்கிறாரே ஒழிய, நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல. கெட்ட குமாரன் திரும்பி வரான், மனம் திரும்பி வரணும் டெஃபினட்டா. ஆனா பாருங்க, தகப்பன் குமாரன் மேல வைத்த அன்பு நிமித்தம் தான், ஓ நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னு எதையுமே நினைக்காம மகன் திரும்ப வந்த உடனே அவனை அணைத்துக் கொள்ளுகிறார், சேர்த்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 22 எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் நிமித்தமாக அல்ல, கிளியரா சொல்றாரு, உங்கள் நிமித்தமாக அல்ல, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே பரிசுத்த கொலைச்சல் ஆக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே உங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க செஞ்ச ஏதோ ஒரு காரியத்துக்காக அதை ஏர்ன் பண்ணல, நீங்க அதுக்கு தகுதி கிடையாது. புறஜாதிகளுக்குள்ள, அதுவும் பாருங்க, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினோமா, அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கின அந்த பரிசுத்த நாமத்தின் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் தான், என் நிமித்தம் தான் உங்கள் மீறுதல்களை நான் குலைத்து போடுகிறேன் அப்படின்றாரு. அததான் நம்ம எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். 8 அதிகாரம் 12 நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறாரா, கிருபையாய் மன்னிக்கிறார். மன்னிக்கணும்ன்றதுக்கு ஒன்னும் ஒரு தேவையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எதுவுமே நினையாமல் ஆண்டவர் அதை கிருபையாய் மன்னிக்கிறேன் என்றார். அவர் மன்னிக்கிறது வந்து அவர் நம்மேல் வைத்த கிருபை நிமித்தம் தான், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தான். நம்ம பெருசா ஏதோ செஞ்சனால ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு விட்டுட்டாரு, அதுக்காக நம்ம சம்பாதிச்சு அந்த மன்னிப்பை எடுத்துக்கிட்டோன்னு கிடையாது. ஆண்டவர் தான் அவர் நிமித்தமாக, அவர் கிருபை நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் அப்படி செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதம் 103 கூட வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சோ மேற்குக்கும் கிழக்குக்கும் நம்ம சொல்லவே முடியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குமா. அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை அவர் விலக்குகிறார். நம்மளால வந்து அப்படி செய்ய முடியல, ஆனால் ஆண்டவர் தான் அதை நமக்காக விலக்கி விடுகிறார். நம்ம செய்யறதெல்லாம் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், நான் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என் பாவங்களை மன்னியும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது ரொம்ப சுலபமாக மற்ற எல்லா காரியங்களும் எளிதாக அவர் நமக்கு செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதான் ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் அவர் அகற்றி விடுகிறார். ஏசாயா 44 அதிகாரம் 22 வாசிக்கிறோம், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை மீட்டு கொண்டேன். ஆண்டவரிடத்துல நம்ம திரும்புறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரா, நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் சில விடுபட முடியாம கஷ்டமான சில காரியங்கள் நம்ம சொல்லிடுறோம் சிலரை பார்த்து, இதெல்லாம் ஒரு இவ்வளவு பெரிய பாவம் இவன் செய்யறானே, இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்றோம் சிலரை. ஆனா வந்து அவங்க வந்து அதுல போராடி கொண்டிருக்கிறார்கள், அந்த பாவத்துல சிக்கி தவித்து அதுல வெளியில வர முடியாம. அப்போ ஆண்டவர் பாருங்க, கிருபையுள்ள தேவன், நம்ம என்னால முடியல, இந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியல ஆண்டவரே,
நீர் எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல போனாலே அவர் என்ன பண்ணிருவானா, நம்முடைய மீறுதல்களை மேகத்தைப் போலவும் நம்முடைய பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விடுவேன். இன்னும் ஒரு படி மேல போய் எப்பிராயீமால திரும்ப கூட முடியலையாம். நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட வந்தா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, மீறுதல்களை மேகத்தை எல்லாம் அகற்றி விடுகிறாராம். மனம் திரும்புறதுக்கு கூட சிலருக்கு ஸ்ட்ரகிள். எனக்கு வந்து இந்த பாவத்துல வந்து இருந்து மனம் திரும்பி வரத்துக்கு கூட என்னால முடியல ஆண்டவரே, அதுக்காவது உதவி செய்யும்னு கேட்டா கூட எப்ராயிம் அப்படி ஜெபம் பண்றான். கர்த்தாவே என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். முதல்ல வாசிக்கிறோம், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். ஒரு தோசையோ ஒரு அப்பத்தையோ நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டாதான் அது வந்து வேகும், வெந்து நல்லா ஆகும். எப்ராயிம் வந்து திருப்பி போடாத அப்பத்தை போல இருக்கிறானாம். ஆனா எப்ராயிம் ஜெபம் பண்றான். அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட, கர்த்தாவே என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். சில சமயம் கெட்ட குமாரனாவது பரவாயில்லைங்களேன், மனம் திரும்பி நான் புத்தி தெளிந்தவுடன் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போயிடுறான். ஏன்னா அங்க பஞ்சம், பசி, நிர்வாணம் அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை எல்லாமே இன்னும் இருக்கும் பொழுது மனம் திரும்பி போறதுக்கு கூட மனசு வராது. இங்கேயே நல்லா தானே இருக்குது அப்படின்னு தோணும். அந்த நேரத்துல தான் நம்ம ஜெபம் பண்ணணும். மனம் திரும்பி என் பாவங்கள மன்னியும்ன்றதுக்கு முந்தின ஸ்டெப்பு, மனம் திரும்புறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. அந்த விருப்பத்தையும் எனக்கு தாரும்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தாவே என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிலர் வந்து சிறு வயதுல அநேக பாவங்களை செய்திருப்பார்கள். இள வயதுல வாலிப பிராயத்துல அநேக பாவங்களை செய்திருப்பார்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு நாள் என்னை தொட்டார். நான் ஆண்டவரிடத்துல வந்து இப்போ முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன். அப்படி இப்படின்லாம் நிறையவங்க சொல்றவங்களெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். ஆனா வேதத்துல பார்க்கும் பொழுது சில பரிசுத்தவான்கள் வந்து என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் அப்படின்னு தானியேலை போல சில பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு, தானியேல் இவங்கெல்லாம். மத்தபடி மோசே, தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படி இப்படி விழுந்து விழுந்து எழுஞ்சு வந்தவங்க தான். ஆனா எல்லாரையும் கடைசியில பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து உன் பாவங்களை இனி நினையாமலும் இருப்பேன். அப்பன்னா தானியேல், யோசேப்ப போல எல்லாருக்குமே ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதுவார். ஏன்னா நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் மன்னித்து முதுகுக்கு பின்னாக எறிந்து சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு இனி அதை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவைகளை நான் வெண்மையாக்குவேன். பஞ்சை போல உறைந்த மழை போல வெண்மையாக்குவேன். அவைகள் இரத்தாம்பர நிற சிவப்பாயிருந்தாலும் அவைகளை பஞ்சை போல வெண்மையாக்குவேன். பாருங்க எவ்வளோ பாவங்கள். இதெல்லாம் இவ்வளவு பெரிய பாவம். இதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அந்தரங்க பாவங்கள் இல்லைன்னா துடிகரமான பாவங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரே இதுவா ஆக்கிட்டு பழையதுல பிளாக் மார்க்கே இல்லாதபடி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார் ஆண்டவர். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 25ஆம் சங்கீதம், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய கிருபையின்படி என்னை நினைத்தருளும். எனக்கு என்னுடைய பிரச்சனைகளை மாத்திரம் நினைத்தருளும். என் பாவங்களை மாத்திரம் நீங்க நினைச்சிடாதீங்க. இளவயதின் பாவங்கள் அநேகமாக இருக்கிறது. இளவயதின் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து எப்பொழுதுமே நம்ம ஒரு பரிசுத்தமான, ஏன்னா அதெல்லாம் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை எல்லாத்தையும் சிவப்பாக இருந்த பாவங்கள், இரத்தாம்பர நிற சிவப்பா இருந்த பாவங்கள் எல்லாவற்றையும் வெண்மையாக்கி தூய்மையாக்கி விடுகிறார். சோ அப்படி வந்து நம்முடைய ஹிஸ்டரியே வந்து ஃபுல்லா இல்ல பழசு வந்து இப்படி இருந்துச்சுங்கன்னா பழைய ரெக்கார்ட்ல எடுத்து பார்த்தா எப்பவுமே சில பிளாக் மார்க்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம வரும் பொழுது, நம்ம ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி வரும் பொழுது, பழைய ரெக்கார்ட்ல இருந்த பிளாக் அது புது வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கலாங்க. பழசெல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் இதுல அப்படி கிடையவே கிடையாது. பழச கூட ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் தூய்மையாக்கி நம்ம எப்பொழுதுமே ஒரு அதுக்கு தான் அவருடைய ரத்தம். எல்லா பாவங்களையும், திரளான பாவங்களையும் மூடி அதை நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வேற யாரும் இப்படி நமக்கு பண்ணவே முடியாது. நமக்காக யாருமே இதை பண்ணவே முடியாது. அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, நான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்கிற வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். சோ அவர் நிமித்தமாக தான் அவர் இந்த காரியங்களை நமக்காக செய்கிறார் என்கிற தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு இந்த நாளுக்குள் நாம் கடந்து செல்லலாம். இந்த
ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நம்ம ஆண்டவருடைய ஜனங்களாக இருக்கிறனால அவர் என்ன பண்றாரு, நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படி அவர் நிமித்தமாக நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை எல்லாம் குலைத்து போட்டு அவர் நம்முடைய தேவன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் என்று நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்தி இந்த ஓய்வு நாளுக்குள்ளும் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்குள் நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வந்திருக்கிற எல்லாருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஓய்வு நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.